ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹேக்வா அரினி சேனல். இன்றைக்கி நம்ம எலும்புகளுக்கு சக்தி தரும் பிரண்ட துவையல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அடமண்ட் க்ரீப்பர்னு சொல்லிட்டு ஒரு க்ரீப்பர் வெரைட்டி சேர்ந்தது. இது அடிப்பட்ட வீக்கம் குறையிறதுக்கும், சுளுக்கு இருந்தால் அது சரி பண்ணுறதுக்கும், பிடிப்பு வலி போன்றவற்றுக்கெல்லாம் இந்த பிரண்டை சிறந்த நிவாரணமாக தரக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. துவையல் செஞ்சு சாப்பிட்றது மூலமாக நல்ல நிவாரணம் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அதுவும் 12 மணி நேரம் ஆற விட்டு சாதத்துடன் பிசைந்து சாப்பிடலாம். இதன் துவையல் உடல் சுறுசுறுப்பு அதிகரிக்க செய்யும், ஞாபக சக்தியை பெருக்கும், மூளை நரம்புகளை பலப்படுத்தும்னு சொல்கிறாங்க, எலும்புகளுக்கு பெரிய சக்தி தரும்னு சொல்கிறாங்க. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. எப்படி முருங்கைக்காய் க்ளீன் பண்ணுறோமோ அந்த மாதிரி கட் பண்ணி அந்த நார் பகுதியெல்லாம் எடுத்துடணும். 4 பகுதியும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி க்ளீன் பண்ணி கழுவி வச்சுக்கணும். அதில் கொஞ்சோண்டு அந்த ஒரு சக்தி இருக்கிறது நம்மளுக்கு டிங்லிங் சென்சேஷன் கொடுக்கும். சென்சேஷன் கொடுக்குறதெல்லாம் ரொம்ப முத்தினதுன்னு அர்த்தம். அதெல்லாம் நம்ம எடுத்து போட்டுடலாம். பட் முக்கால்வாசி நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லா நல்லெண்ணெய் யூஸ் பண்ணி முதல்ல இந்த பிரண்டையை நல்லா வதக்கி எடுத்துக்கணுங்க. டோட்டலாக கலர் மாதிரி பிரண்டையோட சத்துக்கள் எல்லாமே அந்த எண்ணெயில் இறங்கிடும். அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். ஒரு குழிக்கரண்டி எண்ணெயில் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணலாம். அது கூட 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சோண்டு கல்லுப்பு, ஒரு 3 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு இல்லைன்னா கடலைப்பருப்பு எடுத்துக்கலாம், பெரிய பெருங்காயம், தேங்காய் அண்ட் பிரண்டை எல்லாம் சேர்த்து வதக்கின பிரண்டையை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதெல்லாம் போட்டு அந்த எண்ணெயில் நல்லா பொரித்து எடுத்துட்டு, புளி மட்டும் பொரிக்க தேவையில்லை. புளி வச்சு மிக்சியில் அடித்து எடுத்தால் பிரண்டை துவையல் தயார். நீங்கள் வேணும்னா தாளிப்பு போட்டு சட்னியாக யூஸ் பண்ணலாம். நான் இது துவையலாக செஞ்சு சாப்பாட்டில் சாப்பிட்றதுனால நான் தாளிப்பு போடலை. பட் இப்படியே சாப்பிட்டாலும் ரொம்ப ருசி அமோகமாக இருக்கும். ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த துவையலை இஞ்சி பூண்டு பேஸ்ட் யூஸ் பண்ணுற மாதிரி சிக்கன் செய்யும்போது செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், இன்னும் சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.